Hello fam, welcome back to another video. இன்னைக்கு வந்து டே 11 டே 10ல வந்து நம்ம ஃபைனலி எண்டர் ட்ராகனை சீக்கிரமாகவே 10 நாள்லேயே கஷ்டம் எண்டர் ட்ராகனை அதை இதை வச்சு உன்ன மாதிரி அங்கங்கே அடமொழி வச்சு வாழ்கிற வழி இல்லை. நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பரம்பரை அடமொழியோடு வாழ்கிற குடும்பம்டா. ஓகே, இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து மைனிங் போகிறோம். எங்கே போகிறோன்னு எந்த ஐடியாவும் இல்லை. தேவையானது மட்டும் இப்போ கலெக்ட் பண்ணோம். இப்போ ஃபுட்டு இல்லை, என்கிட்ட ஒரு ப்ரெட் இருக்குது, வேறு எதுவுமே தேவையானது மாதிரி இல்லை. வீட்டு வச்சு இன்னொன்று ப்ரெட் வேணால் செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ மைனிங் பண்ணி எனக்கு நிறைய தேவைப்படுது, அதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அதான் நான் வெயிட் பண்ணுறேன். சரி, இது ஒரு வீடியோவாகவே போடலான்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே, எங்கள் ப்ரெட்டை காணுமே. ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு தெரில. ப்ரெட்டை ஏங்க அது இப்போ தானே பண்ணேன். மேலே போய் பார்க்கலாம். அது எத்தனை 3 தான் வருதா? ஐயோ, எனக்கு வீட்டு வேறு தேவையே. வேறு ஏதாச்சும் இருக்கா செஸ்ட்டில்? கேரட் இருக்குது. கேரட் என்னாலும் சாப்பிட முடியாது. மீட்டை வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்லாம். நான் குக் பண்ணலாம் இருக்கும்போது அயனையும் குக் பண்ணிடலாம். மெல்ட் பண்ணிவிட்டு அயன் ஓர எடுத்துக்கலாம். வேறு ஏதாச்சும் அயன் இந்த டப்புன்னு போட்டு வந்துடலாமா? ஓகே, என்கிட்ட வந்து ஃபுட் ஐட்டம் எதுவுமே இல்லை, வீட்டே இல்லை. ஸோ அயனாச்சும் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிடலாம். ஓரம் எடுத்துக்கலாம். அயன் ஓரான்ட்டு அயன் ஒரு எவ்வளோ 16 இப்போ 18 இருக்குது. எவ்வளோ வரும்னு தெரில. இப்போ மேலே போய்ட்டு நம்ம ஃபார்மிங்கில் வீட்டு இருக்கான்னு செக் பண்ணுவோம். இங்கே இருந்தால் வீட்டு இல்லை. வீட்டை கலெக்ட் பண்ணுற மாதிரி தூங்கிடலாம். நைட்டு வேறு ஆயிடுச்சு. இந்த ஜாம்பி பையன் கிருப்பு பையன் வந்து வெடிப்பான். ஓகே, தூங்கி ஏஞ்சிட்டோம். இப்போ மேலே போயிட்டு வீட்டெல்லாம் கலெக்ட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணோம். எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் கொடுங்க கைஸ். ஒரு 50 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோன்னா போதும், நம்ம லைவ் தொடர்ந்து போகலாம். டெய்லி லைவ் அப்படி இல்லைனா சண்டே லைவ் கூட பண்ணலாம். லைவில் உங்கள் கூட ஒரு எப்படியாச்சும் மேட்ச்சு அப்படி இப்படி ஆடலாம். மேட்ச் மீன்ஸ் இதுமாரி சர்வேவெல்லாம் ஆடி பார்க்கலான்ட்டு லைவில் இருக்கேன். 50 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இதுதான் வீட்டா? அது ஒரு வீட்டு தான் கட்சி. இந்த ஒரு வீட்டை வச்சு என்ன பண்ணுறது? ஓகே, எனக்கு இது ஷவல் தேவை. ஏன்னா பொன்வாட்டி நான் வந்து இந்த மாதிரி நாஸ்தி பண்ணிட்டேன் எல்லாத்துக்குமே. இதெல்லாம் ஷவல் வச்சு தான் ரெடி பண்ணணும். நான் போய்ட்டு ஷவலை மட்டும் இருக்கான் பார்க்கணும். இல்லையே ஷவலு. சரி, நான் போய் ஷவலை ரெடி பண்ணிட்டு எடுத்துன்னு வரேன், இருங்க. ஓகே, ஷவல் ரெடி பண்ணிட்டோம் நம்ம சீக்கிரமாகவே. ஓகே, வச்சாச்சு. இப்போ நம்ம மேலே ஸ்ட்ரைட்டாக மேலே போய் சந்திக்கிறேன். ஓகே, இந்த ஷவலை வச்சு இது பண்ணணும். என்ன இது எப்படி ஆகுது? என்னன்னு வேற தெரியல. சரி விடுங்க, நம்ம இப்போ எல்லாத்துக்குமே பண்ணலாம். சீடு வைக்க முடியுமா? சீடு இது வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வைக்க முடியல. ஸோ சேடு, வைக்க முடியல. ஓகே, இப்போ அடுத்ததெல்லாம் நான் போயிட்டு ஐயோ நான் சரி பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி என்னன்னு தெரில, வாய் ரொம்ப திணறுது. என்ன பண்ணுறது? சரி வெயிட் பண்ணுங்கள், வரேன். சந்தில் வாட்டர் மில்லன் மாட்டி நிற்குது. வாட்டர் மில்லன் தான் நான் எடுக்க முடியல. சரி விடுங்க, நாங்கள் போய்ட்டு மைனிங் போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். போகிற வழியாக ஒரு கேரட் கொடுத்துலாம். கேரட் ஒன்று இருக்குது, அதை வச்சுட்டு இந்த பன்னிங்களுக்கு கொடுத்துலாம். யாருக்காச்சும் 2 தான் இருக்குது என்கிட்ட. யாராச்சும் 2 பேர் மட்டும் சாப்பிடுங்க. நான் உனக்கு ஒன்றே. ஓகே, இப்போ நம்ம மைனிங்க்கு போகலாம். ஓகே ஃபேம், நம்ம இப்போது மைனிங்க்கான பிளேஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கேயே தான் பக்கத்தில் தான் இருந்தது, அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்ம உள்ளே இறங்கிடுவோம். செஸ்ட் இருக்குங்க. செஸ்ட்டு தெரிஞ்சா உங்களுக்கு இதோ இங்கே இருக்குது. இப்போ அந்த செஸ்ட்டை நம்ம போயிட்டு எடுக்கணும். நான் எப்படி கீழே போடுறது? மைண்ட் பண்ணிட்டு போகலாம். இவ்வளோ பெரிய ஓட்டை. ஐயோ வலிக்கு உண்டாக டெட்டு. எந்த போகலாம்? மைண்ட் பண்ணி போகலாம். எங்கே போகிறது? வலி தரலையா? இங்கே ஸ்டோன் போட்டு இந்த அப்படியே மைண்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கிடலாம். ஓகே கைஸ், கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் டிலே ஆனதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸ்கூல் எக்ஸாம் இருந்ததுனால அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண முடியல இதில். ஓகே, இப்போ அப்படியே என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டோன்லேருந்து
டைரெக்டாக மைண்ட் பண்ணி போகணும். இப்படியே ஒன்று ஒன்றா சாக வேண்டியது தான். ஓகே, மைன்கிராஃப்ட் ஆரம்பித்தது ஒரே சாவாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? சரி, நம்ம இந்த ஸ்க்ரீனை வச்சு ஒரு வாட்டி ஆடி பார்ப்போம். டோரை சட்டை கரெக்டாக சாத்துறேனே. ஓடுற கைப்பில்ல, சீக்கிரம் ஓடு 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 ஓடு. எலும்பு யாராச்சும் சாப்பிடுவீங்களா? சாப்பிட்லன்னா போங்கடா, நான் போகிறேன்டா கேவுக்கு. பாடி வந்தாச்சு. இப்போ நம்ம ஒழுங்காக மைண்ட் பண்ணோம். ஆனால் அந்த பொருட்களை எடுத்துன்னு நான் திருப்பி இறந்துட்டேன். திருப்பி போய் எடுத்துன்னு ஒரு வழியாக 2 வாட்டிக்கிட்டே இறந்துட்டேன்னு நினைக்கிறேன். திருப்பி கரெக்டான ஸ்டோன் எங்கே தோன்றதுன்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஸ்டோன் போட்டு தான் ஏறினேன். நான் பக்காவாக நான் கீழே இறங்கிட்டு உங்ககிட்ட சந்திக்கிறேன். அதாவது செஸ்ட்டை போயிட்டு நம்ம என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். நான் கீழே இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, வந்தாச்சு செஸ்டாண்டே. இப்போ செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? பாடு டைமண்ட் எடுத்து நான் 9 டைமண்டு, இது 9 ஏதோ கிடச்சிதுப்பா. சரி, அப்போ வீட்டு நிறைய கிடச்சிச்சிங்க. நான் இதுதான் ஐயோ ப்ரெட் இல்லை நினச்சேன். வழியா ஃபுட்டுக்கு ஒரு வீட்டு கிடச்சிச்சு. ஓகே, இங்கே ஒரு கேவ் போகுது. இது அப்போ நம்ம பார்த்துக்கலாம். க்ரீப்பரே, டேய் உன் பேச்சுக்கு நான் வரலடா. விடா அப்பாடி. ஷீல்டு இருக்கிறதுனால ஒரு வாட்டி தப்பிக்கிறேன். ஷீல்டு இல்லைன்னா அவ்வளோதான். இன்னொரு செஸ்ட்டு போடு லக்கு. போடு அயன் ஒரு 5 டைமண்ட் 14 போடு. அயன் கீழே வந்துச்சு. நான் இதை எடுத்துப்போம். ஆப்பிள் இது டார்ச்சுக்கு இந்த ட்ராக் வச்சு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணோம். கமெண்ட்டில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ட்ராக் வச்சு என்ன பண்ணலாம் ஏதுந்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கோல்டு ஆப்பிள் வேறு நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய பொருட்கள் இருக்குப்பா. இந்த செஸ்ட்டையும் நம்ம எடுத்து போடலாம். நம்மளுக்கு யூஸ் ஆகும். நீ வா, ட்ராக் இங்கே இருக்காதே. ஓகே, ஸ்கெல்டன் அடிக்கிறான். பார்த்துட்டேன். இப்போ முஞ்சா கைவிடா. செத்துருவடா, அடிப்பேன்டா. அடிக்காதடா, போடா டேய். உன்னை அடிக்க கூட இல்லை, நீ அடி வாங்குற. காய்ஸ், எனக்கு கண்ணு தரல. இப்போ அடிக்கிறவங்க இங்கே வாய. நீ ஷீல்டு கூட பார்க்காம அடிச்சிருவோம். நீ கீழே வா, நீ மேலே வா. டை சாவடா, சாவடாக்கி ஓ டே கிரிப்பரா. ஜஸ்ட் மிஸ். அயன் காய்ஸ், அயன் கச்சிடுச்சு. நம்மளுக்கு மைண்ட் பண்ணுவோமா? எண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் எத்தனை அயன் மைண்ட் பண்ணிக்கிறேன்ட்டு. இவன் தான் ஜாம்பி வந்துட்டான். என்னடா வேணும் உங்களுக்குலாம்? என்கிட்ட எதுவும் இல்லை, போங்கடா. ஐயோ, ஒரு அடியாக போயிட்டான். அவனோட நீ யார்? அவனோட அண்ணனா? நீ அடிக்கிற போடா. போயாச்சு அவனும். ஓகே, எத்தனை அயனுக்கு என்னன்னு தெரில. இந்த இடத்துல என்கிட்ட 4 எவ்வளோ கட்சின்னு தெரியலையே. எத்தனை கட்சின்னு தெரில. 4 தான் நினைக்கிறேன். நீ வா. ஓகே, வேறு எங்கே இருக்குது? வேறு எதுவுமே இல்லையா? இது ரெஸ்ட். எங்கே போட. மொத்தம் இந்த வீடியோவில் எத்தனை டைமண்ட் இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஃபேன் எத்தனை இருக்குது? அவனை அடிக்கிறது. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கிரீப்பர் பையன் தானே வெடிக்கிறான். அதனால நமக்கு எதுவும் இல்லை. நம்ம அயன் கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஒரு அயன் கிடச்சிது. அப்புறம் இப்போ சாப்பிட்டு இந்த கிரீப்பர் பையன் வேறு இப்படி வெடிக்கிறான். இங்கே ஒரு அயன் இருக்குப்பா. ஏதாச்சும் வச்சு விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று இருக்குது. இன்னொன்று இருக்குது. மறக்காமல் எத்தனை அயன் இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் கரெக்டான ஆன்சர் சொல்கிறேன். நான் வீடியோவிலே காட்டுறேன் எத்தனை அயன் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு. ஓகே, இப்போது இங்கே அயன் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அடுத்த இடத்துக்கு போவோம். ஓகே, இங்கே ஒரு அயன் 4 அயன் நம்மளுக்கு கிடச்சிது. ஓகே, 4 அயன் கிடச்சது பெரிய விஷயம் ஆச்சுப்பா. கீழே ஜாம்பி
ஏய் எங்கே ஓடி வர படாவில்லை கீழே போ என்ன கீழே போ ஸ்டேடா. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ. ஆல்ரைட் கைஸ், இங்கே ஒரு அயனுக்கு நிறைய ஜாம்பி பையனை கீழே போக சொன்னதுக்கு என்னை கீழே அமுச்சு விட்டான். ஓகே, இங்கே 2 அயன் மற்றும் இங்கே அயன் இங்கே கொஞ்சம் நிறைய கிடச்சிது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கோல்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் இதை சொன்னால் இங்கே ஒரு அயன்ச்சு கோல்டு கிடச்சிது. இதுக்கப்புறம் வந்து வேறு இடத்துல வந்து எதுவும் கடிக்கலை. க்ரீப்பர் அடப்படா. ஓகே, இங்கே 2 அயன், இங்கே 2 அயனுக்கு நம்மளுக்கு அங்கே ஒரு கோல்டுக்கு நான் பார்த்துட்டேன். ஓகே, இந்த அயனையும் மைண்ட் பண்ணிட்டோன்னா ஏய் நிறைய இருக்குப்பா உள்ள. சே, நம்ம தெரியும் வந்துச்சே. இந்த கேவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அது எனக்கு எதுவுமே தெரில, அவ்வளோ மைண்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இது கேவே இல்லை, அயன் கேவ் தான் நினைக்கிறேன். அது அயனாக இருக்குது. ஓகே, இங்கே ஒரு அயன், இங்கே ஒரு கோல்டு மற்றும் இங்கே எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இது கிடச்சிது. இந்த ப்ளூ கலர் இது என்னன்னு தெரில எனக்கு, இது கிடச்சிது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பாதை போகுது. அதாவது இந்த நம்ம சொன்னோம்ல கேவ், மைண்ட் கிராஃப்ட் கேவ், இதுக்கு தான் அதுவும் இன்னும் கணக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு எதுவும் கடையில் இந்த கேண்டில் எடுத்து இங்கே வச்சு பார்ப்போம். ஏய் ஏறா. கேண்டில் இட்டு டேய். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? டேய் எங்கேருந்துடா வரீங்க நீங்களாம்? ஓகே ஃபேம், மீண்டும் அந்த க்ரீப்பர் பைக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். சில பொருட்கள் காணவில்லை. யாராச்சும் தெரிஞ்சால் கண்டுபிடிச்சி கொடுங்க. பாதி பொருட்கள் காணும். ஓகே, நான் எல்லா பொருட்களும் சேர்த்து வச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.